வீட்ல இருக்கிற லேடீஸ் கிட்ட உங்களுக்காக நீங்க தனியா இருக்கும்போது என்ன செஞ்சு சாப்பிடுவீங்க? உங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷஸ்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொல்லவே தெரியாது. ஏன்னா, மோஸ்ட்லி நம்ம நமக்காகவே பிடிச்சதா நம்ம செஞ்சு சாப்பிட மாட்டோம். ஒரு டீ கூட போட்டு குடிக்க மாட்டோம். அதுவே நமக்கு பிடிச்சவங்க ஏதாச்சும் கேட்டுட்டாங்க அப்படின்னா, எங்கேருந்து தான் அந்த எனர்ஜி வருமோ தெரியாது. உடனே டக்கு டக்குன்னு செய்ய ஆரம்பிச்சுருவோம். அதுவரைக்கும் நம்மளா இப்படி நமக்கு இதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். அதே மாரி தான் என் பையனுக்கு சமோசானா ரொம்ப பிடிக்கும். அவனுக்காகவே நான் வீட்ல ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டேன். கோதும மாவு 1 கப்பு, அதில கொஞ்சமா உப்பு தேவையான அளவுக்கு, அதுக்கப்புறம் கொஞ்சமா ஆயில் விட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பெசஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம். நான் வெங்காயம் தான் ஸ்டஃபிங்க்கு வச்சேன். ஏன்னா வெங்காயத்த அவன் இதில சேர்த்தா மட்டும் தான் அவன் சாப்பிடுவான். மத்த எதில வெங்காயம் போட்டு குடுத்தாலும் வேக் அப்படின்ருவான். அதனால உங்களுக்கு என்ன உங்க குழந்தைக்கு இல்ல உங்களுக்கு எந்த ஸ்டஃபிங் பிடிக்குமோ, நீங்க அத செஞ்சு உள்ள வச்சுக்கங்க. வெங்காயம் 1, அது கூடவே உப்பு கொஞ்சோன்னு, மஞ்சத்தூள் கொஞ்சோன்னு, மிளகாத்தூள், கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. பூரி மாரி மாவு உருட்டி, அதில் பாதியாக கட் பண்ணி, சைட்லலாம் நான் தண்ணியை தான் அப்ளை பண்ணினேன் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு. நீங்களும் அதே மாதிரி செஞ்சு உள்ளே ஸ்டஃப் பண்ணி, இதே மாதிரி எண்ணெயில் போட்டு பொரிச்சு கொடுத்தா சூப்பரான மொறு மொறு சமோசா வீட்லேயே ஹெல்த்தியாக ரெடி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள்.